குட் மார்னிங் நண்பர்களே. டே 6 ஆஃப் காம்படிஷன் ப்ரெப். நைட்டு சரியாக தூக்கம் இல்லாத காரணத்தினால் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா சரியான மண்டவலி. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்கவரி அடி வாங்கி விட்டது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எழுந்துட்டேன். இப்படியும் அப்படியே 2 வாக்கு மனசு சரியில்லாத காரணத்தினால் ஓகே இந்த நாள் போச்சுன்ற ஷாக்கில் அப்படியே உட்காந்து படுத்துட்டேன் கைஸ். அப்படியே படுத்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு ப்ரஷ் அவுட் போயிட்டேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க என்ன பாடி வாஷ் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு. இதுதான் யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக குளிச்சுட்டு எல்லாரும் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை பண்ணிட்டேன். நானும் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம டயட் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஜிம்மு கிளம்பலான்னு பார்த்தா தான் எங்கள் அம்மா வந்து இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்ல சரின்னு சொல்லி கறி கடைக்கு திருப்பி ஒரு ரவுண்டை விட்டேன். அப்புறம் அங்கேருந்து மட்டனை வாங்கிட்டு நானும் சட்டுன்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அண்ட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சொர்க்க பூமிக்கு காலை வச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கார்டியோ செக்ஷன் மட்டும்தான். ரெக்கவரி பாதிப்புனால பல காரணத்தினால் சில நாளாக தூக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட்டும் இல்லை. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போகும்போது ஹல்க் மணி என்ட்ரி கொடுக்க காம்படிஷனோட போனது தான், அதோட காணும். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா அட் டைம்ல எல்லாரும் என்ட்ரி கொடுக்க என்னன்னு கேட்க வீக்கெண்ட் என்ட்ரின்னு சொல்ல ஓகே ரைட்டுன்னு. சரி இந்த மேடம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா 2 முறை மறைச்சாங்க. நம்மளுக்கு எதுக்குன்னு கிளம்பிட்டு கிச்சனுக்கு போனா ஒரு கிலோ கணக்கில் வாங்க அதை பார்க்க மட்டும் தான் முடியும். என்னுடைய ஃபர்ஸ்ட் மீலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் வழக்கம் போல கிளைண்ட் ஒர்க்கு அதையும் பார்த்து தட்டி முடிச்சுட்டு என்னடா நல்ல ஸ்மெல்லா இருக்குன்னு பார்த்தா வெளியே போனா பிரியாணி. அண்ட் அப்படியே எட்டி பார்த்துட்டு நானும் மூக்கால 2 உறிஞ்சிட்டு சாப்பிட்ட ஃபீலோட அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் இப்போ என் டயட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடலான்ட்டு மெஷர்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்சம் பிரைவசி வேலையை வெளியே கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.